85ஆக எகிறிய வாக்கு சதவீதம், அதிரடியாக முதலமைச்சராகும் விஜய், மணப்பால் குடிக்கும் தாவேகா தற்குறிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளி இருக்க போகிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக 85 விழுக்காடு வாக்குகள் தமிழ்நாட்டு அரசியலில் நேற்று நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவில் நடைபெற்றிருக்கு. நிறைய பேர் இந்த ஹெவி போலிங்க்கு முக்கிய காரணமே விஜய் அவர்களுடைய வருகை தான். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. குடும்பமாக போய் வெயில் என்றும் கூட பாராமல் மக்கள் ஒருதலை பட்சமாக விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. விஜய் அவர்கள் மெஜாரிட்டி பெற்று வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போறாரு. விஜய் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி என்று தாவேகா தற்குறிகள் பல பேர் மணப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கழுதப்பாலை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும். தமிழ்நாட்டில் மட்டும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடக்கலை. மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்கால்லையும் தேர்தல், சட்டமன்றத்திற்கான தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 234 தொகுதி, ஆனால் மேற்கு வங்காளத்தில் 294 தொகுதி. அங்கேயும் போலிங் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் போலான 85% விட 6% அதிகமாக 91% மேற்கு வங்காளத்தில் போலாயிருக்கு. மேற்கு வங்காளத்தில் எதுவும் விஜய் தனியாக போய் எதுவும் போட்டிக்கிட்டி போடுறாரா? விஜயுடைய தாக்கம் மேற்கு வங்காளத்தில் இருக்கா? அப்புறம் எப்படா அங்கே மட்டும் 91% அப்படிங்கிறது போலாயிருக்கு? தமிழ்நாட்டில் 85 விழுக்காடு மக்கள் வாக்களித்ததுக்கு காரணம் விஜய்னா, மேற்கு வங்காளத்தில் 91 விழுக்காடு வாக்கு விழுந்ததுக்கு காரணமும் விஜயா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பத்தான் வேண்டி இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 74 விழுக்காடே வாக்குகள் போலான நிலையில் இந்த முறை அது 11% அதிகரித்ததற்கு காரணம் என்ன? விஜயும் ஒரு காரணம் தான். ஆனால் விஜய் மட்டும்தான் காரணம். விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடுவார், அதிமுகவிற்கு ஆபத்து, அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது, விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார், விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறதெல்லாம் செக்குல ஆட்டின சுத்தமான உருட்டு. நம்ம எதை வச்சு இதை சொல்றோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா வெறும் 79 விழுக்காடு தான். இதே விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் 83 விழுக்காடு அப்படிங்கிறது போலாயிருக்கு. விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய இந்த 2 தொகுதிகளிலேயே 90 விழுக்காடு மேலே வந்திருக்கு அப்படின்னா விஜயால தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு. விஜய் அவர்களுக்காக ஒரு மாற்றத்திற்காக தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஆனால் விஜய் அவர்களுடைய தொகுதியிலேயே 83, 79 அப்படிங்கிறது தான் போலாயிருக்கு. சொல்ல போனா ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் 85 விழுக்காடு வாக்குகள் அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது. விஜய் அவர்கள் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியை விட ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் அதிகபட்சமான வாக்குகளை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த ஹெவி போலிங்னால வாக்கு சதவீதம் அதிகரித்து இருப்பதன் காரணத்தினால 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இந்த 4 கட்சியுமே தனிப்பெரும்பான்மை பெற்று மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆட்சி அமைப்பதற்கு 118 தொகுதிகள் அப்படிங்கிறது வேணும். 234 பாதிக்கும் ஒரு சீட்டு மேலே வேணும். அப்போதான் ஆட்சி அப்படிங்கிறத அமைக்க முடியும் எந்த கட்சியாக இருந்தாலும். அப்போது தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது திமுகவிற்கு வராமல் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒருவேளை அதிமுக மற்றும் தாவேகா இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை கூட உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடியில் போட்டிடுறாரு. அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கு. அவர் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு தொகுதி கூட முக்கியத்துவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 100 தொகுதியில் வெற்றி பெறுது அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 100 தொகுதியில் வெற்றி பெறுது அப்படின்னா 2 கட்சிகளாலேயுமே ஆட்சி அமைக்க முடியாது. அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் ஒரு 10 சீட்டு ஜெயிக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு 10 சீட்டு ஜெயிக்குது அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் எந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்குதோ அவங்களால தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதே தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சென்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் பிரச்சாரத்தில் தொடர்ந்து தீய சக்தி திமுகவா, தூய சக்தி தாவேகாவா அப்படின்னு சொல்லி தான் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்.
திமுகவை எதிர்த்து தான் ஒரு அரசியல் அப்படிங்கிறத செய்திருக்காரு. கண்டிப்பாக திமுகவிற்கு விஜய் அவர்கள் ஆதரவளிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. மாறாக அதிமுகவிற்கு விஜய் ஆதரவளித்து அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு விஜய் வழிவகை செய்யலாம். அதே தான் நாம் தமிழர் கட்சிக்கும். கண்டிப்பாக திமுகவோடு உடன்படிக்கைக்கு நாம் தமிழர் கட்சியும் செல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பங்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கும் உண்மையிலே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறத பார்க்கும்போது நமக்கு தோணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஒருவேளை கூட்டணியில் போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கணிசமாக பல தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது 2 கட்சிக்குமே ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் நிறைய கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருந்ததுனால தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருந்துச்சு. ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்க போகிற தேர்தல் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பல தொகுதிகளில் வெறும் 500 1000 அப்படிங்கிற ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி அப்படிங்கிறது முடிவாக போகுது. இந்த 234 தொகுதியிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் பிரிக்க போகிற அந்த வாக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியத்துவம் பெறும். ஐயோ, சீமான் அவர்கள் பிரித்த வாக்கு மட்டும் நமக்கு வந்திருந்துச்சுன்னா நம்ம வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கலாமே அப்படின்னு இந்த தேர்தலுடைய முடிவில் விஜய் அவர்கள் தலையில் துண்டை போட்டு உட்காருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. விஜய் அவர்கள் கூட இருந்துக்கிட்டு வியூக வகுப்பாளர்கள் அப்படிங்கிற பேரில் சீமான் அவர்களோடு விஜயை சேர விடாமல் ஒரு சதி ஒன்றை பண்ணிட்டானுங்க. விஜய் அவர்களுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், நம்ம சீமான் அவர்களோடு கூட்டணிக்கு போயிருந்தா நமக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமே, நம்ம தவறான முடிவை எடுத்துட்டோமேன்னு விஜய் அவர்கள் கண்டிப்பாக தலையில் துண்டை போட்டு உட்காருவார் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு விஷயத்தை நம்மளால் உறுதியிட்டு சொல்ல முடியும், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதியில் கண்டிப்பாக அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா காரைக்குடியில் மொத்தமாக போலான ஓட் பெர்சன்டேஜே 72 தான். அங்கே அதிகபட்சமான போலிங் இல்லை அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா காரைக்குடியில் ஒரு 85% அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு பெருவாரியாக வாக்குகள் அளிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 72% மட்டுமே போலாயிருக்கு அப்படிங்கிறப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது காரைக்குடி தொகுதியில் உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு என்னமோ இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் அதிமுக இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. மக்களாகிய நீங்கள் வாக்கு சதவீதம் 85% உயர்ந்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.